மார்ச் 1ஆம் தேதி தொடங்கிய +2 பொதுத் தேர்வு இன்றுடன் நிறைவடைந்தது. தேர்வு எழுதிவிட்டு வந்த மாணவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ச்சி. திருச்செந்தூரில் பிரபல ஜவுளி கடையில் தேர்தல் ஆணையம் சார்பில் 100% வாக்களிக்க விழிப்புணர்வு செல்ஃபி பாயிண்ட் வைக்கப்பட்டது. மார்ச் 1ஆம் தேதி தொடங்கிய +2 பொதுத் தேர்வு இன்றுடன் நிறைவடைந்தது. தேர்வு எழுதிவிட்டு வந்த மாணவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். தமிழக பள்ளி கல்வியில் +2 மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 1ஆம் தேதி தொடங்கி நடைபெற்றது. தமிழ், ஆங்கிலம், கணிதம், வணிகவியல், இயற்பியல், பொருளியல், உயிரியல், கணினி அறிவியல் உள்ளிட்ட பாடங்களுக்கான தேர்வுகள் கடந்த 3 வாரமாக நடத்தப்பட்டு வந்த நிலையில் +2 பொதுத் தேர்வு மார்ச் 22ஆம் தேதி நிறைவு பெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 90 தேர்வு மையங்களில் 19,132 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். தேர்வு முடிவடைந்ததை அடுத்து திருச்செந்தூர் பள்ளிகளில் பிரிவு உபச்சார விழா நடைபெற்றது. காலை 10:15 மணி முதல் மதியம் 1:15 மணி வரை தேர்வு நடந்தது. தேர்வு எழுதிவிட்டு வெளியே வந்த மாணவ மாணவிகள் +2 பொதுத் தேர்வு நிறைவடைந்ததை தொடர்ந்து மகிழ்ச்சியுடன் காணப்பட்டனர். ஒருவருக்கொருவர் கைகுலுக்கிக் கொண்டனர். பள்ளியில் +2 பொதுத் தேர்வு முடிந்ததை அடுத்து மாணவ மாணவிகள் துள்ளி குதித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். என் பேர் பொன்சுதர்ஷினி. நான் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலில் நாங்கள் படிக்கிறோம். இன்றைக்கி எங்களுக்கு பயாலஜி எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. நாங்கள் எல்லாருமே நல்லா எழுதியிருக்கோம். இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, மீறி எல்லா எக்ஸாமும் நாங்கள் நல்லா எழுதியிருக்கோம். பாட்னி மட்டும் 5 மார்க் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. மிச்சப்படி எல்லாமே ஓகே தான். இந்த கொஸ்டின் இது ஈஸியாக இருந்துச்சு. சுவாலஜி எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. என் பேர் அபிநயா. நான் 12th F படிக்கிறேன். நான் மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்திருக்கேன். பயாலஜி எக்ஸாம் இன்றைக்கி நல்லா இருந்துச்சு. எழுதுறதுக்கு நல்லா எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் வந்திருந்தது. இது வரைக்கும் பப்ளிக் கொஸ்டின் என்னெல்லாம் வந்திருந்தது அதே தான் வந்திருந்தது. அதனால் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. என் பேர் எம் ஜெரிஞ்செனிஃபர். நான் ஹிஸ்ட்ரி குரூப்பில் படிக்கேன். செந்தில் குமரன் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் படிக்கிறேன். இது வரைக்கும் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் முடிக்க உள்ள எக்ஸாமில் பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. டைம் லைனு, மேப்பு, 1 வேர்ட் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப அழகாக சூப்பராக எழுதியிருக்கோம். அதுக்கப்புறமாட்டி காலேஜில் நான் பிகாம் ஜென்ரல் போடலான்னு இருக்கேன். என் நேம் முத்தாரபியே. நான் 12th H படிக்கிறேன். ஹிஸ்ட்ரி எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கல. மிஸ் சொன்னாங்க 11th ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் 12th எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நாங்கள் படிச்சனால மட்டும் அது எங்களால் எழுத முடிஞ்சிச்சு. டைம் லைனும் மேப்பும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நாங்கள் அது எல்லாமே கரெக்டாக எழுதிட்டோம். வணக்கம், என் பேர் மனசக்தி. நான் ஏஎஸ்ஏ பாய்ஸ் அலுவலர் பாய்ஸ் ஸ்கூலில் படிக்கேன். அதாவது கிட்டத்தட்ட மார்ச் 1லேருந்து இப்போ மார்ச் 22ஆம் தேதி வரைக்கும் நடந்த பரீட்சைகளில் தமிழ், இங்கிலீஷ், அக்கௌண்டன்சி, காமர்ஸ், இங்கிலீஷில் தான் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஹிஸ்ட்ரி வரைக்கும் மிச்சம் மாதிரில இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு. மிச்சம் எல்லா கொஸ்டின்ஸும் கொஞ்சம் ஈஸி தான். கிட்டத்தட்ட என்னோட சேர்ந்த எல்லா மாணவர்களும் கண்டிப்பாக 400 மதிப்பெண் மேலே ரேங்க் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி கொஸ்டின் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஆனால் மட்டும் அடுத்த முறை மாற்றிட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹிஸ்ட்ரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. எல்லா கொஸ்டினுமே ரொம்ப ஈஸி, எல்லாமே படித்த கொஸ்டின் தான். கண்டிப்பாக ஹிஸ்ட்ரியில் எல்லா மார்க்கும் கண்டிப்பாக 100 வர கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. என் பேர் கார்த்திக். இந்த எக்ஸாம் கடைசி எக்ஸாம். இந்த எக்ஸாம் நல்லா ஈஸியாக இருந்துச்சு. பயாலஜி எல்லாமே 1 மார்க் 2 மார்க் எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. 1 வேர்டு ஒரு சில 1 வேர்டு உள்ளேருந்து கேட்டிருந்தாங்க. மீது எல்லாமே நல்லா எழுதிருக்கோம். சென்டம் போடுற வாய்ப்பு. என் பேர் லட்சுமி. ஸ்ரீபாய்க்கு அரசு மேல்நிலை பள்ளியில் காயாமொழி. இன்னைக்கு கடைசி எக்ஸாம் எழுதணும். நல்லா ஈஸியாக இருந்துச்சு. எல்லா எக்ஸாமும் நல்லா எழுதியிருக்கோம். இந்த எக்ஸாமும் ஈஸி தான். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் நல்லா தான் எழுதியிருக்கோம். என் பேர் லோகேஸ்வரி. நான் தீபாவளிக்கு அரசு மேல்நிலைப்பள்ளி காயாமலேருந்து வரேன். செந்திலநகர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் எனக்கு சென்டர் போட்டு இருந்துச்சு. பயாலஜி எக்ஸாம் நான் நல்லா எழுதியிருக்கேன். நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா எழுதியிருக்காங்க. கொஸ்டின் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. திருச்செந்தூரில் பிரபல ஜவுளி கடையில் தேர்தல் ஆணையம் சார்பில் 100% வாக்களிக்க விழிப்புணர்வு செல்ஃபி பாயிண்ட் வைக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. தேர்தல் ஆணையம் சார்பில் 100% வாக்களிப்பதின் அவசியம் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருச்செந்தூர் வடக்கு ரத வீதியில் உள்ள பிரபல ஜவுளி கடையில் தேர்தல் ஆணையம் சார்பில் செல்ஃபி பாயிண்ட் வைக்கப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை திருச்செந்தூர் வருவாய் கோட்டாட்சியர் சுகுமாரன் தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் ஜவுளி கடை பணியாளர்கள் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக செல்ஃபி எடுத்துக் கொண்டனர்.
தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் 100% வாக்குப்பதிவு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இருசக்கர வாகன பேரணியை தூத்துக்குடி தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் கோ லட்சுமிபதி துவக்கி வைத்தார். இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த மார்ச் 16ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று நடைபெறும் என்று அறிவித்ததை தொடர்ந்து தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி பல்வேறு வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அரசு அலுவலர்கள் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி இருசக்கர வாகனத்தில் வாக்களிப்பதின் அவசியம் குறித்து பதாகைகளை ஏந்திக் கொண்டு பேரணியாக சென்றனர். இந்த பேரணியை தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்திலிருந்து தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் கோ லட்சுமிபதி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியானது மார்க்கெட் சந்திப்பு, விவிடி சந்திப்பு, எம்ஜிஆர் பூங்கா, 3ஆம் மைல் பாலம் வழியாக பாளையங்கோட்டை சாலையில் சென்று கோரம்பள்ளத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து நிறைவடைந்தது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து வைக்கப்பட்டிருந்த செல்ஃபி பாயிண்டில் அனைவரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இந்த பேரணியில் வாக்காளர் பதிவு அலுவலர், தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன், கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா, மாவட்ட வருவாய் அலுவலர் அஜய் சீனிவாசன், தூத்துக்குடி வருவாய் கோட்டாட்சியர் பிரபு, உதவி இயக்குநர் உலகநாதன், மாநகராட்சி துணை ஆணையர் ராஜாராம், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அலெக்ஸ், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் பிரபாகரன், உறுப்பினர் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் சங்கர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கேரளா குளச்சல் பகுதி மீனவர்கள் வீண் வதந்திகளை கிளப்பி வருகின்றனர். அது துளி அளவு கூட உண்மை இல்லை என்று தூத்துக்குடி விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் 260 படகுகள் உள்ளது. இவர்கள் அதிகாலை கடலுக்குள் சென்று இரவு 9 மணிக்கு கரை திரும்ப வேண்டும் என்பது விதிமுறை. இதனை பின்பற்றி இங்குள்ள மீனவர்கள் தொழில் செய்து வருகின்றனர். சமீப நாட்களாக மீன்பிடி தொழிலில் மந்தம் ஏற்பட்டதால் அனைத்து படகுகளும் கடலுக்குள் செல்லாமல் வாரத்தில் 2-3 நாட்கள் மட்டுமே மீன்பிடிக்க சென்று வருகின்றனர். இந்நிலையில் மீன்பிடி தொழில் குறைவாக இருக்கக்கூடிய நிலையில் கேரளா குளச்சல் போன்ற பகுதிகளில் இருந்து கடல் மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய படகுகள் கடந்த சில நாட்களாக தூத்துக்குடி சுற்றுவட்டார பகுதிகளுக்குள் வந்து மீன்களை பிடித்து செல்வதாக தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்களுக்கு தகவல் கிடைத்தது. மீனவர்கள் உடனடியாக மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்த போது மீன்வளத்துறை அதிகாரிகள் அதனை கண்டுகொள்ளாமல் இருந்தனர். இதனால் தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் சிலர் ஒன்றிணைந்து விசைப்படகுகள் மூலம் கடந்த 20ஆம் தேதி இரவு கடலுக்குள் சென்று கேரளா குளச்சல் படகு வருகிறதா என சோதனை செய்தனர். அப்போது அங்கு வந்த ஒரு கேரளா விசைப்படகு மற்றும் 5 குளச்சல் விசைப்படகு என மொத்தம் 6 படகுகளை பறிமுதல் செய்து அதிலிருந்து சுமார் 86 மீனவர்களை பிடித்து தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகம் கொண்டு வந்து காவல்துறையினர் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மீனவர்கள் கடலுக்குள் செல்லவில்லை. மேலும் எல்லை தாண்டி மீன்பிடிக்க வந்த படகுகள் மற்றும் மீனவர்களை பிடித்து கரைக்கு கொண்டு வந்த போது அவர்களை தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் தாக்கியதாக வீண் வதந்திகளை குளச்சல் பகுதி மீனவர்கள் கிளப்பி வருகின்றனர். அது துளி அளவு கூட உண்மை இல்லை. எங்களைப் போல் அவர்களும் மீனவர்கள்தான். எல்லை தாண்டி மீன் பிடித்ததால் அவர்களை பிடித்து மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தோம். அவர்களை தாக்கினோம் என்பது உண்மை இல்லை என்று தூத்துக்குடி விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். நாங்க தூத்துக்குடி மாவட்ட விசைப்படகு தொழிலாளர்கள் உரிமையாளர்கள் எல்லாரும் இதுல இருக்கிறோம். ஒரு 15 வருட காலமாக எங்களுக்கு அரசாங்கம் எங்கள் தொழில் வளர்ச்சி சம்பந்தமா எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. காலையில 5 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு கரையை வந்துடணுங்கிற ஒரு விதியை எங்களுக்கு புகுத்தி திணிச்சு அதன் பிரகாரம் மட்டும்தான் தொழில் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் அதன்படிதான் நாங்க இவ்வளவு நாளும் தொழில் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பக்கத்துல இருக்கிற வேம்பாறுல இருந்து அதுக்கு அங்கிட்டு உள்ள எல்லா போட்டுகளும், அதே மாதிரி இங்கிட்டு கன்னியாகுமரிக்கு அங்கிட்டு உள்ள தமிழ்நாட்டுல குளச்சல் போட்டுகளும் கேரளா போட்டுகளும் எல்லாமே தங்கி தொழில் பார்க்கறாங்க. நாட்டுப்படகு விசைப்படகுகள் ஒரு வாரத்துக்கு 3 கடல் 4 கடல் அப்படின்னு ஷேர் பண்ணி தொழில் பார்க்கறாங்க. இதை நாங்க பல ஆண்டுகளை நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு தரவே மாட்டேங்கிறாங்க. ஆனா நாங்க காலையில 5 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு கரையை வந்துருந்தாங்க. இதனால எங்களுக்கு நாள் ஆக 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 எங்களுக்கு தொழில நாங்க ரொம்ப பின்னடைஞ்சிட்டோம். ஆனா எங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சிஸ்டத்துக்கு மாறாக மீன் பிடிச்சு நல்லா பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இதை நாங்க கண்டிக்கிறதுக்காக இது தமிழ்நாடு மீனவர்கள் மட்டும் இல்ல, கேரளா போட்டுகள் முதற்கொண்டு இங்க வந்து மீன் பிடிக்கும். தமிழக அரசு எங்களுக்கு தடைக்காலம் சொல்லி முதல்ல 45 நாள் அறிவிச்சிருந்துச்சு, அடுத்து 60 நாள் அறிவிச்சிருந்துச்சு. இந்த 60 நாள் அறிவிச்சு ஏறக்குறைய ஒரு 10 வருஷம் ஆயிட்டு. அதுக்கு முன்னாடி 45 நாள் அறிவிச்சிருக்கும் போதுல இருந்து கேரளா போட்டுகள் தடைக்காலத்துடைய அர்த்தம் வந்து தடைக்காலத்துல யாருமே வந்து கடல்ல சென்று மீன் பிடிக்க கூடாது, மீன்கள் வளர்ச்சிக்காக கடல்ல யாரும் மீன் பிடிக்க கூடாதுங்கிறது தான் அர்த்தம்.
ஆனா நாங்க தடைக்காலத்துல நாங்க மீன் பிடிக்க மாட்டோம். ஆனா நாங்களே மீன் பிடிக்க தமிழக மீனவர்களே தமிழ்நாட்டுல மீன் பிடிக்க கூடாதுன்னு இருக்கும்போது கேரள விசைப்படகுகள் இங்க வந்து மீன் பிடிக்கிறதுக்கு கேரள அரசாங்கமா அதை அனுமதிக்கு, தமிழக அரசாங்கமா அதை கண்டுக்கிற மாட்டுக்கு. அதை கண்டுக்கிறதுக்காக நாங்களே சரி அரசாங்கம் தான் கண்டுக்கிற மாட்டுக்கு நாங்களாவது அதை ஏதாவது முன்னிறுத்தி ஏதாவது ஒரு செய்வோம்னு சொல்லிட்டு அந்த போட்டுகளை பிடிச்சிட்டு வந்து கேட்டாலும் அவங்க அதுக்காக எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே 3 நேரம் 4 நேரம் நாங்க போட்டை பிடிச்சிட்டு வரும்போதெல்லாம் நீங்க போட்டை திருப்பி அனுப்புங்க, நாங்க உங்களுக்கு எதையாவது நாங்க உங்களுக்கு பேசி உங்களுக்கு நல்ல முடிவு தந்துடும் சொல்லி 3 நேரம் நான் போட்டை பிடிச்சிட்டு வந்தோம். எந்த முயற்சியுமே எங்களுக்கு எடுக்கல, எந்த இதுவுமே எங்களுக்கு ஃபேவரா எதுவுமே அவங்க பண்ணி தரல. இப்போ கடந்த செவ்வாய்க்கிழமை நாங்க பேசி முடிவெடுத்து கேரள விசைப்படகுகள் எங்க எல்லைக்குள்ள தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கன்னியாகுமரி அங்குள்ள குளச்சல் பகுதி விசைப்படகுகளும் கேரள விசைப்படகுகளும் எங்க பகுதியில நாங்க கடலுக்கு போய்கிட்டு இருக்கும் போதே அவங்க தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதற்கான ஆதாரம் எல்லாமே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ்ல இருக்கு. நாங்க எப்போ போனோம், எப்போ பிடிச்சிட்டு வந்தோம், எல்லாமே அங்க இருக்குது. நாங்க அத்துமீறி நாங்க எங்கேயுமே போய் கேரளா எல்லைக்குள்ள போய் நாங்க பிடிக்கல. அதுக்கான ஆதாரம் எல்லாமே அங்க இருக்கு. 83 மீனவர்களும் 86 மீனவர்களும் 6 படகுகள்ல இருந்தாங்க. 6 படகுகளை நாங்க பிடிச்சிட்டு வந்தோம். உரிமையாளர்களும் தொழிலாளர்களும் இணைந்துதான் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நாங்க ரொம்ப நசுக்கப்படுறோம். எங்களுக்கு எந்த பதிலுமே இல்ல. அரசாங்கம் எங்களை கண்டுக்கிறவே மாட்டேங்குது. அதை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணுமே அப்படிங்கறதால ஏற்கனவே நிறைய நேரம் பிடிச்சிட்டு வந்து இந்த தடவையும் பிடிச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் நாங்க பிடிச்சிட்டு வந்தோம். ஆனா போட்டு பிடிக்கும் போதுதான் ஒரு சிலருக்கு அடிபடுது, எங்களையும் அடிபட்டுது. நாங்க யாரையும் துன்புறுத்தணுமோ எதுக்காவோ களவெடுக்கவோ எதுக்குமே நாங்க பிடிக்கல. எங்களுடைய பார்வை, எங்களுடைய குறைகள் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணுமே தான் பிடிச்சிட்டு வந்தோம். புதன்கிழமை காலையிலேயே அவங்களுக்கு சாப்பாடு டீ எல்லாம் வாங்கி கொடுத்து நாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ்ல நாங்க ஒப்படைச்சிட்டோம். தூத்துக்குடியில் அதிகாலையில் காற்றுடன் கனமழை பெய்ததால் கோடை வெப்பம் தணிந்து பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் கொளுத்தி வருகிறது. இதன் காரணமாக வெப்பத்தால் மக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் அதிகாலை 2 மணி அளவில் திடீரென மழை பெய்தது. விட்டு விட்டு பெய்து வந்த மழை 4 மணி அளவில் பலத்த காற்றுடன் காலை 6 மணி வரை மழையாக நீடித்தது. கனமழை காரணமாக சாலையில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடியது. வஉசி சாலை, பழைய மாநகராட்சி பேருந்து நிலையம், 3வது மேல் திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் தற்போது வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.